அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. எஸ்எஸ்சி ஜிடிக்கு நோட்டிபிகேஷன் அக்டோபர் 15 வரப்போகுது. நம்ம அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் அதுக்கான கிளாஸஸ் செப்டம்பர் 25 ஸ்டார்ட் பண்றோம். வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரே அட்டம்ப்டை நீங்க கிளியர் பண்ணலாம். அதுக்குரிய உத்தரவாதம் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைக்காலஜி, ஒப்புமை அறிதல். ஒப்புமைன்னா ஒன்னோட ஒன்று ரிலேஷன் உள்ளது. ஸோ இது ரீசனிங்ல வர இம்பார்ட்டன்ட் டாபிக், ஈஸியான டாபிக் கூட. ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை 2 ஒப்புமையா காவலர் காக்கி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது என்ன ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டு இன்னொன்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கு என்ன ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சு போடணும். ஸோ கொஞ்சம் கூர்ந்து நீங்க மூளையை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அதுக்குள்ள டாபிக் உள்ள போவோம். காவலர் காக்கி. போலீஸ் வந்து காக்கி ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அப்ப மருத்துவர் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு? ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. ஓகே, ஒயிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி கிரிக்கெட், விஸ்வநாதன் ஆனந்த் என்ன ரிலேஷன்? இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் பாருங்க. அதுதான் ஒப்புமை அறிதல். என்ன ரெண்டுக்கும் ஒப்புமையா இருக்கு, ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பாக்குறோம். அதுதான் ஒப்புமை அறிதல். மகேந்திர சிங் தோனி கிரிக்கெட் பிளேயர், அப்ப விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் பிளேயர். செஸ்ன்றது தமிழ்ல சதுரங்கம். அடுத்து இந்தியா டெல்லி. இந்தியா டெல்லின்னா என்ன? இந்தியாவோட தலைநகரம் டெல்லி. அப்ப வாஷிங்டன் எதோட தலைநகரமா இருக்கும்? இது 3 பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவோட தலைநகரம் தான் வாஷிங்டன் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா காகிதம் கொஸ்டின் மார்க் போட்டுதான். ஆடை பருத்தி என்ன ரிலேஷன் பாருங்க. இங்கதான் நம்ம ரிலேஷன் கொடுத்துருக்கேன். இதை வச்சு we have to identify this one. பருத்தியில இருந்து நம்ம ட்ரெஸ் பண்றோம். அப்ப எதுல இருந்து காகிதம் பண்ணுவோம்? மரக்குள்ள இருந்து காகிதம் தயாரிப்போம். இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து இறப்பு துக்கம். ஒரு டெத் ஆகுனா நம்ம சாரோவா, அதாவது துக்கமாகும். அப்ப வெற்றி கிடைச்சுன்னா என்ன ஆகும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் பார்க்கணும். கோபம், ஆறுதல், இதெல்லாம் அதோட அன்ரிலேட்டட். இதோட ரிலேட்டட் என்னன்னு பார்த்தா மகிழ்ச்சி அடைவோம். ஏன்னா இறப்புனா துக்கமாகும், வெற்றினா மகிழ்ச்சி அடைவோம். ஓகே, அடுத்தது பாருங்க. 12:144. 12க்கு 144 என்ன ரிலேஷன்? 12 ஸ்கொயர் 144. அப்ப 15 ஸ்கொயர் 225. இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 456 228 என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதோட டிவைட் பை 2, இதோட ஆஃப் தான் 228. அப்ப 312 ஆஃப் வந்து 156. அடுத்து பாத்தீங்கன்னா 50 350. 50யோட 7 மல்டிப்ளை பண்ணா 350 கிடைக்கும். அப்ப 490 கடைசி ஆப்ஷன். 490யோட எதை டிவைட் பண்ணா 7 டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 70. இப்ப மல்டிப்ளை பண்ண பாருங்க. 70யோட 7 மல்டிப்ளை பண்ணா 490 கிடைக்கும். 70 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து CFXU. ஆக்சுவலா சி அடுத்த லெட்டர் டி. ஓகேங்களா? UX U அடுத்த லெட்டர் X அடுத்த ரிவர்ஸ்ல இருந்து வரணும். X அடுத்த ரிவர்ஸ்ல வர லெட்டர் U. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா KM. அதே மாதிரி ரிவர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா PN வரும். MNOP QRS. சோ PN வந்து ரிவர்ஸ்ல இருந்து வரும். இது கரெக்டான ஆன்சர். அதாவது CF வந்து முன்னாடி இருந்து ஒரு லெட்டர் ஜம்ப் பண்ணி போறது. U ல இருந்து பின்னாடி ஒரு லெட்டர் ஜம்ப் பண்ணா X வரும். K ல இருந்து ஒரு லெட்டர் முன்னாடி ஜம்ப் பண்ணா M வரும். P ல இருந்து ஒரு லெட்டர் பின்னாடி ஜம்ப் பண்ணா P வரும். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் பாருங்க. பாத்தீங்கன்னா நமக்கு உடனே ஒன்னு லிங்க் ஆகாது. என்ன RGP லிங்க் ஆகல. பட் இங்க ரெண்டும் பாத்தீங்கன்னா ஆருக்கு அடுத்த லெட்டர் S, G க்கு அடுத்த லெட்டர் H, P க்கு அடுத்த லெட்டர் Q. அதே மாதிரி D க்கு அடுத்த லெட்டர் E, S க்கு அடுத்த லெட்டர் T, Y க்கு அடுத்த லெட்டர் Z. This is the correct answer. ஓகே, சென்னை என்பது தமிழ்நாட்டுடன் தொடர்புடையது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை. அப்ப திருவனந்தபுரம் எதனுடன் தொடர்புடையது? கேரளாவோட தலைநகரம் தான் திருவனந்தபுரம். ஓகே, அடுத்து குண்டு நூல் என்பது கொத்தனாருடன் தொடர்புடையது. கொத்தனாரதான் இந்த நூல் யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஒர்க்குக்காக. அதே மாதிரி ரம்பம் எதனுடன் தொடர்புடையது? ரம்ப யார் யூஸ் பண்ணுவா? தச்சர் தான் ரம்பம் யூஸ் பண்ணுவார். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து சிங்கம் என்பது கர்ஜனையுடன் தொடர்புடையது. சிங்கம் வர சத்தத்துக்கு பேர் கர்ஜனைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி யானை வர சவுண்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளிரல்னு சொல்லுவோம். பிளிறுதல் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து அடுத்து குதிரை என்பது கொட்டிலுடன் தொடர்புடையது. குதிரையை நம்ம கட்டுற இடத்துக்கு பேரு கொட்டில். அதே மாதிரி மாடை கட்டுற இடத்துக்கு பேரு தொழுவம். This is the correct option. அடுத்து கோதாவரி என்பது நதியுடன் தொடர்புடையது. ஒரு நதியோட பேர் தான் கோதாவரி. அதே மாதிரி தார்னா ஒரு பாலைவனத்தோட பேர் தான் தார். So இது கரெக்ட் ஆப்ஷன். கீழ்கண்ட குழுக்களில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுப்போம். கேரட், தக்காளி, உருளை, முள்ளங்கி. இதுல பாத்தீங்கன்னா கேரட், உருளை, முள்ளங்கிலாம் ரூட், அதாவது வேர் தாவரங்கள். இதுல தக்காளி மட்டும் விதை தாவரம். சோ தக்காளி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து சிங்கம், சிறுத்தை, யானை, புலி. இதுல மாமிச உண்ணிகள் யாரு? சிங்கம், சிறுத்தை, புலியில மாமிச உண்ணிகள். இதுமே தாவர உண்ணி. யானை இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து
பாண்டிச்சேரி, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா. இதுல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஸ்டேட். ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா. இதுல தனியா இருக்கிறது வந்து யூனியன் டெரிட்டரி, அதாவது யூனியன் பிரதேசம் வந்து பாண்டிச்சேரி. அப்ப பாண்டிச்சேரி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட், கால்பந்து, டென்னிஸ், ஹாக்கி. இதுல கிரிக்கெட் குழு விளையாட்டு, நிறைய பேர் சேர்ந்து விளையாடுது. கால்பந்து ஒரு 10 பேருக்கு மேல சேர்ந்து விளையாடுது. ஹாக்கியும் குழு விளையாட்டு. டென்னிஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 2 பேர் தான் விளையாடுங்க. ஸோ டென்னிஸ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து கோவில், பூங்கா, தேவாலயம், மசூதி. இந்துக்கள் வழிபடுற இடம், கிறிஸ்தவர்கள் வழிபடுற இடம், முஸ்லிம்கள் வழிபடுற இடம். பூங்கான்றது ரெக்ரியேஷன். ஸோ பூங்கா இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். இதே மாதிரி நீங்க கிளாஸ் டைரக்டா நடந்துட்டு இருக்கு, வந்தீங்கன்னா அதோட 10 டைம்ஸ் எஃபிஷியன்ட்டா நீங்க லேர்ன் பண்ணி ஈஸியா கிளியர் பண்ணி போகலாம். இப்ப நம்ம அட்மின் டிஃபென்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கம் அண்ட் ஜாயின். தேங்க்யூ.